Hi friends, இன்றைக்கி நம்ம செக்டார் 7ல் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதோட கேம் ப்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கே கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி யாராச்சும் நீங்கள் செக்டார் 7 ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எப்படி விளாட்றதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நான் புதுசாக இந்த காண்டாக்ட் பண்ண நினச்சவங்களுக்கெல்லாம் டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, வாங்க ஃபஸ்ட்டு செக்டார் 7க்கு போய்க்கலாம். ஓகே ஓகே வந்தாச்சு. சீசன் 2 ஃபுல்லாக விளையாடல, எனக்கு அதனால் என்னென்ன அப்டேட் வந்துச்சு எனக்கு தெரியல. இப்போ எல்லாம் விளையாட ஆரம்பிக்கிறேன் திரும்பியும். ஓகேவா, நீங்கள் 20 இது மட்டும் வேணுமா? ஓகே பார்த்துங்க, நீங்களும் செக்டார் 7 ஓப்பன் பண்ணணுன்னா இது மாதிரி தான் இருக்கும், பார்த்துக்குங்க. ஓகே, ஃபஸ்ட் டைமாக உள்ளே போகிறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க. இன்ஃபெக்டட் பர்சனுக்கு வேண்டி செக் பண்ணுறாங்க நினைக்கிறேன், அதுமாரி நினைக்கிறது. ஆனால் யாராக இருந்தாலும் போகலாம், சும்மா இங்கே இதுக்கு வேண்டி வச்சுருக்காங்க. என்டரிங் லொக்கேஷன். ஓகே, நீங்களோட ஆகிட்டு இருக்க வந்துடும். புதுசாக நிறையா வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏடிவியில் ஃபஸ்ட்டு வேறு சும்மா அந்த ஸ்கின் கிளாத்து இது மாதிரி போட்டாலே போதும். இப்போ என்னென்னமோ வந்திருக்கு, என்னன்னு எனக்கே புரியல. நான் தான் இப்போ ஃபஸ்ட்டு ஏடிவியை இப்போ தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் சேர்த்து பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ஏடிவியை செஞ்சு முடிக்கிறேன். ஆனால் அதுக்குள்ளே பவர் சிஸ்டம்லாம் எங்கே கிடைக்கும் தெரில. ஓகே, இதுலேயும் டாஸ்க் இருக்கா? ஃபஸ்ட்டு லெவலுக்கு கலெக்ட் வுட்டு, ஸ்டோனு, இது கொடாலி ஒன்று செய்யணும். ஓகே, ரெண்டாவதுக்கு 20 அப்புறம் பிக்காக்ஸ் ஒன்று செய்யணும். 3க்கு கில் வித்து வீக், கில் வீக். ஓகே, எதுவும் அதை பார்த்துக்கலாம். இதுக்கு தனியாக இருக்கா? சூப்பராக இருக்கலாம். கவர் எடுத்துகிட்டு அடிக்கிற மாதிரி. ஓகே ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். இதாக இருக்குது பாருங்கள், அந்த கேட் வழியால் தான் நம்ம அந்தண்டை போகலாம். அதாவது அந்த பெரிய வால் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு அந்தண்டை நடக்கிறதெல்லாம் அந்த கேட்டுக்கு அந்தண்டை தான் தெரியும். இது எதுக்குன்னு தெரியல எனக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா அந்த டெலிகிராம் சேனலில் போய் சொல்லுங்கள், இல்லைன்னா கீழே கமெண்டில் கூட சொல்லுங்கள். இதுவும் எனக்கு என்னென்னு தெரியலை. ஓகே, பார்த்துக்கலாம், போக கற்றுக்கலாம். வாவ், இதுக்கு என்ன ஒரு ஊர் மாதிரி இருக்குது, இது வேறு லெவலில் இருக்குது. ஓகே, கிளான். ஓகே, கிளான் இருந்தால் தான் அங்கே போகலாமோ? சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு போகலாம். ஆல்ரெடி ஒரு டீம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதுதான் அப்படி இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. அப்படிங்காவது பார்ப்போம், உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கேம் அவ்வளோவா தமிழில் யாரும் விளையாடலான்னு நினைக்கிறேன். 2-3 பேர் விளையாண்டுருக்கீங்க, ஆனால் விளையாடுறவங்களுக்கு எல்லாமே தெரியும் இது எவ்வளோ சூப்பரான கேம்னு. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஏதோ சாம்பியெல்லாம் வெறித்தனமாக இருக்குது, நம்மள்ட்ட அடிக்கிறது ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சொன்னது என்ன, 3 வுட்ஸு, இன்னும் ஒரே ஒரு ஸ்டோன் எடுக்கணும், அப்புறம் ஒரு ஆக்ஸ் செய்யணும். அதாவது அந்த கொடாலியாக தான் சொல்கிறேன். ஓகே, அந்த டாஸ்க்கு ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் ஆகிட்டு. இது ஃப்ரெண்ட்ஸு செக்டார் 7ல் மட்டும் ஃப்ரெண்ட்ஸோடு விளாட்லாம். ஆனால் நம்ம ஒரு கிளான் க்ரியேட் பண்ணணும். நான் கிளான் க்ரியேட் பண்ணுறேன் இன்றைக்கி. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் கிளான் க்ரியேட் பண்ணிடுவேன். இதில் வேறு லெவலில் அடி வாங்குறேன், பார்ப்போம். அதான் நான் ஃபஸ்ட்டு இதை விளாண்டுட்டு பார்ப்பேன். ஓகே, அந்த அடிச்சுக்கிறாங்க பாருங்கள், நான் சொன்னேன்ல. நம்மள அடித்தா ஒன்றும் ஆகாது. இவங்களும் பிளேயர்ஸ் தான், நார்மல் பிளேயர்ஸ் மாதிரி தான். பாக்ஸ் பக்கத்துலனா ஹெல்த் போகுதுன்னு நினைக்கிறேன்.
இதில் மட்டும்தான் பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து விளையாட நினைக்கிறேன். செக்டார் 7க்கு அந்த பக்கம் இதில் வந்து இப்போ நான் கிளான் நம்பர் சொன்னோன்னா அந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணிங்க விளையாடலாம். சரி ஓகே, இப்போ வந்து ஃபிஷிங் பார்த்துக்கலாம். ஃபிஷிங் அந்த ஈவெண்ட்டு புதுசாக இப்போ தான் காலையில் தான் அந்த ஸ்கில் பாயிண்ட் கிடச்சிது. இப்போ ஃபிஷிங் போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னு. அதில் அந்த லேடி கேரக்டர் இருந்தாங்கள்ல, அவங்க வந்து இங்கிலாண்டு, அவங்க வந்து பேசினாங்கன்ட்டு வாய்ஸ் இருக்குமோ அந்த மெசேஜில், வாய்ஸ் மெசேஜ் என்னன்னு தெரில, நார்மல் மெசேஜில் அனுப்புனாங்க. ஓகே, ஃபிஷிங் ஈவெண்ட் போயிடலாம். நீங்கள் யார் யார் இந்த டவர் ஓப்பன் பண்ணிங்கன்னு அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ப்ரோ. ஓகேவா? இந்த டவர் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்னோ மேப்பு அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் யார் அன்லாக் பண்ணுன்னு சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுனாலும் கீழே கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச டவுட்டு நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறேன். ஓகே, ஃபிஷிங் ஈவெண்ட்டு போகலாம். ஆனால் எனக்கு உண்மையாக சொல்லணும்னா நீங்களே பாருங்கள் எப்படி சொதப்புன்னு. ஒன்று கூட பிடிக்கல, இருக்க இதெல்லாம் வீணாக போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். நான் வீடியோ கொஞ்சம் அதில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னு தெரில, இது அவ்வளோதான் போயிடுச்சு. அடுத்தது எப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இந்த ஸ்கில் பாயிண்ட் கிடச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன், அதில் கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, அடுத்தது நம்ம இந்த சீசனோட அப்டேட்டில் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த மோட்டர் சைக்கிள் தான் இருக்குது. அதெல்லாம் எது ப்ரைம் போட்டவங்களுக்கு மட்டும்தான். ஃப்ரீ வந்து மேலே இருக்குது பாருங்கள். ஃப்ரீயே நமக்கு ஓகே தான். ப்ரைமெல்லாம் இதுக்கு காசு செலவு பண்ண மாட்டீங்க இதுக்கெல்லாம். ஓகே, இந்த பைக்ஸ்க்கு நல்லா இருக்குது. இந்த வாட்டி இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துருவேன். ஆனால் 25,000 வாய்ப்பு கொஞ்சம் பார்த்துக்கலாம். இந்த இருக்குது பாருங்கள் ஏடிவி. ஆனால் 25 வைக்கணும்னு போட்டிருக்காங்க. மனசாட்சி 20க்கு மேலே தான் வைக்கணும்னு போட்டிருக்காங்க. எங்கே கிடைக்கும்னு தெரில. அதெல்லாம் மிலிட்ரி பேஸில் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க இது செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகே, டாஸ்க்கு எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.